உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். திமுக கூட்டணியில மாற்றம் நிகழுமோ அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அக்னி சட்டி வரையணும் அப்படின்னா பானை வரைந்தால்தான் அக்னி சட்டி வரைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பானையும் அக்னி சட்டியும் சேரணும் சொல்ல வராரோ அப்படின்ற கேள்வியை உண்டாக்கியிருக்கு. உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாகத்தான் திருமாவளவன் எப்பொழுதுமே சாதி ஒழிப்பு அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார். அவர் ஒரு நாளும் பிற சாதி சார்ந்தவர்களை, பிற சமூகம் சார்ந்தவர்களை பகையாக பார்ப்பது என்கிற மனநிலையிலே இருந்து அவர் எப்பொழுதுமே அரசியலை நிகழ்த்தியவர் அல்ல. தொடக்க காலத்திலே தேர்தல் பாதை, திருடர் பாதை என்றெல்லாம் பேசி வந்த காலகட்டங்களிலே அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்புவதற்கு முன்பு மிகுந்த ஆவேசத்தோடு சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய பேச்செல்லாம் இன்றைக்கு இந்த சீமான் போன்றவர்கள் எல்லாம் ஆவேசமாக பேசுகிறார்கள் என்று இந்த தலைமுறை டூகேக்கு சொல்றாங்க இல்லையா, இதை விடவும் ஒரு நெருப்பு எரிமலை பொங்குவதை போல மிக சிறப்பாக பேசக்கூடியவராக, ஆவேசமாக பேச்சாற்றலின் வழியாகத்தான் திருமாவளவன் ஒரு பெரிய வெகுஜன கூட்டத்தை உருவாக்கினார். எனவே திருமாவளவனுடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே சமூக நல்லிணக்க அரசியலாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் பட்டியலின மக்களுக்காக ஒரு அமைப்பை தொடங்கினாலும் கூட அது வெறுமனே அந்த இடத்தோடு அந்த அரசியல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக ஈழ அரசியலிலே இருந்து, இஸ்லாமிய விடுதலை அரசியலிலே இருந்து, தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்புற சூழல் சார்ந்த அரசியலிலே இருந்து எல்லா அரசியல் களத்திலும் நாட்டினுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலிலே குரல் கொடுக்கக்கூடியவராக திருமாவளவன் தன்னை ஒரு ஜனநாயக சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு விட்டார். எனவே பகை பாராட்டுகிற அரசியலை அவர் எப்பொழுதும் பேசியது கிடையாது. பாமகவை பொறுத்தவரையிலே பாமக ஒரு 5 ரூபா டாக்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமையான மருத்துவத்திலே இருந்து மக்களுக்கான மருத்துவராக இருந்த ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியினுடைய ஒரு போராட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே ஈடுபட்டு பல பேர் உயிர் தியாகம் செய்து, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு போராட்டத்திலே பல பேர் உயிர் தியாகம் செய்து அந்த சமூக நீதியினுடைய எல்லா உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்கு, அவர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பட்டியலிலே சேர்ப்பதற்கு கலைஞர் அவர்கள் தான் பின்னாடியிலே உத்தரவு போட்டாரு, இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்தார். எனவே கலைஞர் அவருக்கும் பாமகவிற்கும், திமுகவிற்கும் பாமகவிற்குமான பந்தம் என்பது தொடக்கத்திலே மிக சிறப்பாகத்தான் இருந்தது. அவர்கள் அரசியல் வலிமையை கூட்டுவதற்காக, பேர வலிமையை கூட்டுவதற்காக மாறி மாறி அணியை அமைத்துக் கொண்டே இருந்தார்கள். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு பெரிய அளவிலே கை கொடுத்தது. தமிழ்நாட்டிலே 3வது பெரிய அரசியல் சக்தியாக முளைத்தார்கள். பின்னாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈழ அரசியலிலே தீவிரமாக ஈடுபட்டு பல்வேறு அரசியல் களங்களில் இருக்கிற போது அவர்களுடைய வாக்கு வங்கியிலே ஒரு பெரிய சரிவு பின்னாளிலே வந்தது. அப்படி வந்த போது அவர்கள் அதை சரி கட்டுவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் தான் அவர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு மீண்டும் வன்னியர் சங்கமாக மாறினார். வன்னியர் சங்கத்திலே இருந்துதான் பாமக தோன்றியது. மீண்டும் வன்னியர் சங்கமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அதற்கு இடைப்பட்ட காலங்களிலே எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செய்தார்கள். ஒரு குடிதாங்கி என்கிற கிராமத்திலே ஒரு தலித் பிணத்தை பொது பாதையிலே எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை வந்தபோது தன் தோளிலே சுமந்து, அதை கேள்விப்பட்ட ராமதாஸ் அவர்கள் தன் தோளிலே சுமந்து குடிதாங்கியிலே அந்த தலித் பிணத்தை பொது பாதையிலே கொண்டு சென்றார். தன் சொந்த மக்களே அவரை வசைபாடினார்கள், கற்களால் எரிந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தியாகம் செய்தவர். ஒரு தலித் அல்லாத தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவருடைய அரசியல் பயணம் நிகழ்ந்தது. அது மீண்டும் சாதி யூட்டர்ன் போட்டு மறுபடியும் சாதிய சங்கத்துக்குள்ளே சேர்ந்த போது அது எப்பொழுது சேர்ந்தது என்று சொன்னால் 2013 திவ்யா இளவரசன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் தனிப்பட்ட முறையிலே காதலித்து ஒரு வன்னியர் வடையாட்சி சமூகத்தினுடைய பெண்ணை ஒரு பட்டியலினத்து ஒரு இளைஞன் காதலித்தான் என்று வருகிற போது ஏற்பட்ட அந்த மன குழப்பத்திலே, அந்த பிரச்சனையிலே 3 கிராமங்கள் தீ வைக்க எரிக்கப்பட்டது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில ஒருவர் மீது ஒருவருக்கு காதல் வருகிறது என்பதற்காக வேண்டி 3 கிராமங்களை எரிப்பது என்கிற மிகப்பெரிய வன்முறையை அங்க இருக்கக்கூடிய சாதிய வெறியர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதுதான் ராமதாஸ் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் விரிசலாக மாறி. ஆனா இப்ப மீண்டும் ஒற்றுமையா இணையணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்ல வராரு. திமுக கூட்டணியிலே இருக்கணும், ஆனா பாமகவும் விசிகாவும் ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. அவர் வெளிப்படையாக சொல்லல. நெடுங்காலமாக திருமாவளவனுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், பாஜக இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, பாமக இருக்கிற அணியாக இருந்தாலும் சரி, அந்த 2 அணியிலும் விசிக இடம்பெறாது. மதவாதம், சாதியவாதம் இரண்டையுமே விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது என்கிற கருத்தை தான் திரும்ப திரும்ப அவர் பேசி வருகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, சமீபத்தில் இன்னும் சில தினங்களிலே நடைபெற இருக்கக்கூடிய அந்த சித்திரை பெருநாள், முழுநிலவு சித்திரை பெருநாள் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்திலே நடக்க வேண்டிய ஒரு விழாவிற்கு ஒருவர் அழைப்புதலை கொடுத்தார். அது ஒரு பெரிய கவனம் பெற்றது.
அவர் ஒரு பண்பாளராக திருமாவளவன் அந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது ஒரு பொதுக்கூட்டத்திலே சில தினங்களுக்கு முன்பு பேசுகிற போது பானை தான் வந்து விசிகாவுக்கு சின்னமாக இருக்கிறது, பானை இல்லாமல் நீங்கள் அக்கினி சட்டியை ஏந்த முடியாது என்று சொல்வதன் மூலமாக வன்னியர்களும் பட்டியல் இனத்தவர்களும் பகை பாராட்டுவதிலே இருந்து விடுபட வேண்டும் என்கிற கருத்தை தான் அவர் சொல்றார். ஆனால் அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? கீழ்மட்டத்திலே தலைவர்கள் வந்து சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு போனாலும் கூட சாமானிய மக்கள் இதை ஒப்புக்கொள்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்களும் தலைவர்களே ஒன்று சேரும் போது அவங்க ஒற்றுமை மனப்பான்மையை எடுத்துக்க மாட்டாங்களா? ஏற்கனவே பல்வேறு வழக்குகள், பிரச்சனைகள். உதாரணத்திற்கு நான் குறிப்பிட்ட அந்த 2013 நடந்த அந்த 3 கிராமங்கள் இருப்பினுடைய எதிரொலியாக 2013 அதே காலகட்டத்திலே நடந்த இந்த சித்திரை பெருநாளுடைய அந்த முழுநிலவு சித்திரை பெருநாள் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வன்னியர் சங்க மாநாடு நடந்த போது, இதே மாமல்லபுரத்தில் நடந்த போது, மரக்காணம் பகுதிக்குள்ளே நுழைகிற போது வன்னிய இளைஞர்கள் வந்து கோஷம் போட்டார்கள், பட்டியலின மக்களுக்கு எதிராக கோஷம் போட்டார்கள், உற்சாகமாக வந்து உள்ளே புகுந்து வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து ஆரவாரம் செய்தார்கள் என்பது ஒரு கலவரமாக மாறி பட்டியல் இனத்தினை சார்ந்த இளைஞர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலிலே 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். வன்னிய இளைஞர் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு 6 பேருக்கு அதுக்கான சிறை தண்டனையிலே வந்து தீர்ப்பாயிருக்கிறது. அப்ப இது வந்து இந்த பகை என்பது முடிந்து போகிற பகையாக இல்லாமல் ஒரு முடிவற்ற பகையாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கலவரத்தினுடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து ராமதாஸ் அவர்களை திருச்சி சிறையிலேயே கைது செய்து அடைத்தார்கள். மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு 484 பேருந்துகள் எல்லாம் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு பெரிய கலவரமாக மாறியது. மரக்காணம் கலவரம் என்று நீங்கள் வந்து அன்றைய காலகட்டத்திலே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே அது மாதிரி நிகழ்வுகள் திரும்ப நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த முழுநிலவு சித்திரை பெருநாளுக்கு இவ்வளவு காலம் வந்து அரசு அனுமதியே தரல. பொழுது கூட அந்த மாமல்லபுரத்திலே அந்த நிகழ்வு நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்று வடநெமிலியை சேர்ந்த அந்த பக்கத்து பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளை தந்து நீங்கள் வந்து ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், எந்த கலவரத்திற்கும் வாய்ப்பளிக்க கூடாது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காத வகையிலே அந்த கூட்டத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் நிபந்தனை வைத்திருக்கிறார். அதனால பாமகவிற்கு வந்து திமுகவினுடைய வாசல்கள் ஏற்கனவே திறந்துதான் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்திலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது எல்லாமே பாமகவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருந்த காலகட்டம் தான். பின்னாளிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், திமுகவை கடுமையாக அவர்கள் விமர்சித்தார்கள், திமுகவோடு முரண்பட்டார்கள், மாறி மாறி கூட்டணி வைத்து அவர்களுடைய நம்பகத்தன்மை அவர்கள் இழந்தார்கள். அதனுடைய விளைவு திமுக அவர்களோடு மீண்டும் கூட்டணியை வைத்துக் கொள்வதில்லை என்கிற முடிவை அவர்கள் எடுத்தார். ஆனா இப்போ திமுக கூட பாமக கூட்டணி வைக்க போறாங்க, பாமக வந்து திமுக கூட்டணிக்காக முயற்சி செய்யறாங்க, அதுல வந்து பாமக கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ விசிக வந்து ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறதுனால, இப்ப நீங்க கூட சொல்லியிருந்தீங்க பாமக இருக்கிற கூட்டணியில விசிக செயல்படாது அப்படின்னு. இப்போ வந்து அதுக்காகவே வந்து திருமாவளவர்கள் இப்படி பேச ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதாவது பொது போராட்டங்கள் நடக்கிற போது, அணு உலைக்கு எதிரான போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள், பொதுநலன் சார்ந்த போராட்டங்கள், பல்வேறு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டம், 7 பேர் விடுதலைக்கான போராட்டம், இப்படி நிறைய நீண்ட காலமாக நடக்கிற நாட்டினுடைய போராட்டங்கள், அதுல எல்லாம் வந்து பாமகவும் பங்கேற்கும், விசிகாவும் பங்கேற்கும். விசிகாவின் தலைவர் வருகிற நேரமும் பாமக தலைவர்கள் வருகிற நேரமும் வேறு வேறு நேரமாக அமைத்துக் கொள்வார்கள். திருமண விழாவுக்கு கூட மாற்று கருத்துடையவர்களுடைய விழாவுக்கு, ஒரே விழாவுக்கு பல கட்சி தலைவர்கள் போகிறார்கள். அப்போ வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வருகிற நேரத்தை வந்து தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி திருமணத்துக்கு போவார். இப்படித்தான் வந்து நடைமுறையில உண்டு. அதனால ஒரே நிகழ்வுக்கு 2 பேரும் வேறு வேறு நேரங்களிலே போவார்கள். அதே போல கூட்டணியிலும் கூட வேறு வேறு, அதாவது ஒரே கூட்டணியிலே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து உறவில்லாமல் இதை கடந்து செல்ல முடியுமா என்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் பாமகவிற்கு வந்து சீட் தரக்கூடிய அளவிற்கு திமுக கூட்டணியில இப்போது இடம் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில திடீர் கூட்டணி என்று யாருமே இல்லை. நீண்ட நெடுங்காலமாக மதச்சார்பற்ற தத்துவத்தை பேசி வருகிற காங்கிரஸ் கட்சி, தொழிலாளர் விடுதலைக்காக தொடர்ந்து உரையாடி வருகிற, மக்களுக்காக போராடி வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, சிறுபான்மை மக்களினுடைய நலன்களை வலியுறுத்தக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, சாதி ஒழிப்பை பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி,
என்று ஒரு கட்சி ஏற்கனவே அங்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி அங்கே இருக்கிறது. ஆனா இப்ப பாமக கூட்டணியுமே திமுகவுக்கு தேவைப்படக்கூடிய சூழல் உண்டாயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார். திமுகவிலேயே வன்னியர் சமூகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பல பேர் மாவட்ட செயலாளர்களாக, மந்திரிகளாக, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக முதன்மை பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். அதனால பாமக வந்துதான் வந்து அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு வர வேண்டும் என்கிற அவசியத்திலே திமுக இல்லை. எனவே கதவு சாத்தப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி எல்லாம் நிகழ வேண்டும் என்று சில பேர் விரும்புகிறார்கள். அதை வந்து ஊடகத்திலே ஒரு உரையாடலாக நிகழ்த்துகிறார்கள். அதற்கான வாசலை திறந்து வைக்க முடியாதா என்று பல பேர் நினைக்கிறார்கள். அதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக இருக்கு. ஆனா பாமக வந்து திமுக கூட்டணியில இடம்பெறணும்னு முனைப்ப செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது உண்மையா? இல்ல, அவர்கள் வந்து சாதி அரசியலை கையில் எடுத்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டார். அதனால அவர்கள் வந்து தங்களுடைய பாதையை வந்து திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஜனநாயகத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே கடந்த காலத்திலே இருந்தார்கள். மீண்டும் வருவதற்கு ஆசைப்படுகிறார். அந்த முரண்பாடு தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்குமான முரண்பாடு. ஏன் அன்புமணிக்கு ராமதாசுக்கும் சண்டை வருதுன்னா, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால்தான் நம்ம தேர முடியும் என்று ராமதாஸ் விரும்புகிறார். திராவிட கட்சிகள் அல்லாமல் நம்ம வந்து தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவோடு பயணிப்பதன் மூலமாக நாம் படுதோல்வி அடைந்து விட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில். அதை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம் என்கிற கோபத்திலே வந்து ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்புமணிக்கு வந்து சிபிஐ வழக்கு இருக்கிறது. மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கியதிலே முறைகேடாக அனுமதி வழங்கி விட்டார் என்று அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அனுமதி வழங்கிய வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. அது விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறது என்கிற காரணத்தினால பாஜகவை விட்டு அவர் வெளியில வந்தார், அவர் வந்து சிறைக்கு போக வேண்டி வரும் என்கிற ஒரு அச்சத்திலே அவர் கூட்டணியை தொடர்கிறார். திமுகவுல திடீர்னு இலக்கா மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. இதற்கான காரணங்கள் வந்து பல விதமாக சொல்லப்படுது. உங்கள் தரப்புல இதோடைய காரணங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கனிம வளம் சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு புகார்கள் வந்து இருக்கிறது. அந்த ஆற்றிலே மணல் அள்ளுவதிலே இருந்து பல்வேறு விஷயங்கள்ல வந்து கிரைனைட்ல இருந்து எல்லாமே வந்து கனிம வளம் சார்ந்த விஷயங்கள். அதனுடைய அமைச்சராக, நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள், பல வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நெருக்கடியை அரசுக்கு உருவாக்கியிருக்கு. அதை வந்து சரி கட்டுவதற்கு நிச்சயமாக வந்து அது வந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த அரசின் மீது எதுவெல்லாம் குறைகளாக சொல்லப்படுகிறதோ, பணி சொல்லாக இருக்கிறதோ, அதையெல்லாம் நீக்கி மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு இப்ப பொன்முடி குறித்து திடீரென்று பொன்முடி வந்து ஒரு விழாவிலே பேசியது குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது. அது பெண்களுக்கு எதிரானது என்று முதலில் கண்டித்தது யாரு? திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் தான் முதல்ல கண்டிச்சாங்க. பாஜக காரர்கள்லாம் நாங்க கண்டிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா முதலில் கண்டித்தது யாரு? ஒரு ஆபாசமான நகைச்சுவையை அவர் சொன்ன போது பொன்முடி இப்படி பேசி இருக்க கூடாது என்று முதலில் கண்டித்ததே கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். அப்ப திமுக என்ன செய்யறதுன்னா, தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவித்து விட்டார்கள். அப்ப ஏன் விடுவிக்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் மன்றத்திலே ஒரு விமர்சனம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வந்து செவிமடுக்க வேண்டும். மக்களினுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற விமர்சனம் வருகிறது. ஒரு துறை சார்ந்து ஒரு விமர்சனம் வருகிறது, குற்றச்சாட்டுகள் வருகிறது என்றால் அவரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இலாக்கா மாற்றத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு இலாக்கா மாற்றத்தை தந்து அவரை சட்டத்துறை அமைச்சர், அவர் சீனியராக இருக்கிற காரணத்தினால அவரை சட்டத்துறை அமைச்சராக வைத்துக்கொண்டு ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்களிடத்திலே அந்த கனிம வளத்துறையை வந்து மாற்றி கொடுத்திருக்கிறார். இது வந்து தேவைப்படுகிற போது அரசியலிலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும், அதிகார மையத்திலே சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக திமுக செய்திருக்கிற ஒரு ஆரோக்கியமான மாற்றம். இதை வந்து ஏற்கனவே மனோ தங்கராஜ் மீது சில குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். அது உண்மை இல்லை என்று தெரிந்தபோது அவருக்கு மீண்டும் வந்து அமைச்சர் பதவி வழங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி சில மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே. ஆனா தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சிக்கல்கள்ல மாட்டிக்கொண்டே இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது வந்து அமைச்சர்களே கேட்கறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு முறை அப்படி ஒரு வெளிப்படையான விமர்சனத்தை வைத்தார். எப்பொழுதுமே சீனியர் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் வந்து ஸ்டாலினை வந்து நீண்ட நெடுங்காலமாக முதலமைச்சரை பார்த்து வளர்ந்தவர்கள் வந்து அவர் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அவர் மூத்த அமைச்சர்களாக இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அது இயல்பானதுதான். அதை வந்து ஒரு வெளிப்படை விமர்சனமாக அதை வைத்ததுனால அதை பிடித்துக் கொண்டு எதிர்கட்சிக்காரர்கள் ஒரு விமர்சனமாக வைத்திருக்காங்க. காய்ச்ச மரம் கல்லடி போடும் சொல்ற மாதிரி அதிகார மையத்திலே இருந்தால் இது போன்ற சில முணுமுணுப்புகள் வரத்தான் செய்யும், புகார்கள் வரத்தான் செய்யும். அதை சரி கட்டி இளைஞர்களுக்குமான வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டு வயதானவர்களையும் மூத்தவர்களையும் அரசியலிலே கைவிடாமல் அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் ஓரளவுக்கு தந்து அரசியலை வந்து எல்லாருக்குமான ஒரு இணைப்பு பாலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திகழ்கிறார். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி.